எங்க போறோம்? மாலுக்கு போறோமா? என்ன மால்? பாத்ரூமா வந்த உடனே வந்துருச்சு அவனுக்கு. எங்க போறோம்? மாலுக்கு போறோமா? என்ன மால்? அம்மா விட்டுட்டு போறீங்களா? பிளடி ராஸ்கல். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வ்ளாக் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெங்களூரில் எலக்ட்ரானிக் சிட்டியில் ஒரு மால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மாலுக்கு போய்க்கலாம், இல்லை நீங்கள் கீழே விழுந்துருல ஹேர் பேண்டு. அப்புறம் அருள் பிடிக்க ஹேர் பேண்டுக்கு என்ன பண்ணுறது? மாலுக்கு போனே போட்டுக்கலாமா? நிறைய இருக்கு உங்களுக்கு. எலக்ட்ரானிக் சிட்டி இந்த ஏரியாவில் இதுதான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் இந்த ஏரியாவில் பிஃபோர் மேரேஜ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ வந்துட்டு மாலிலேயே நான் ரொம்ப என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஃபீல் பண்ணி ரொம்ப தூரம் வரைக்கும்லாம் போய் மால் வந்து விசிட் பண்ணிட்டு வந்திருக்கோம். பட் இப்போ வந்துட்டு நாங்கள் இந்த ஏரியாவுக்கு அகைன் ஆஃப்டர் மேரேஜ் மூவ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, அட்லீஸ்ட் பக்கத்தில் ஒரு மால் இருக்குது, கூட்டிகிட்டு போய் குட்டீஸை வந்து என்கேஜ் பண்ணிக்கலாம் வீக்கெண்டில் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. பெங்களூரில் எப்போயுமே டிராஃபிக் இருக்கும், பட் தேங்க் காட் நாங்கள் போன டைமில் அவ்வளோ பெருசாக டிராஃபிக் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமே நாங்கள் ரீச் ஆக முடிஞ்சிச்சு. குட்டியை நான் நிறைய மாலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கேன், பட் இந்த M5 மால் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போகிறேன். எங்க போறீங்க? இல்லை என்ட்ரு ஆனதுமே அவங்க அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே வந்து டெக்கரேஷனுக்காக முன்னாடி வந்து எலிஃபெண்ட் வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்துக்கிட்டு அவங்க ஒரே குஷி ஏன்னு ஒரே குஷியாக தான் குதிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் போய் இருந்துட்டு வேலண்டைன்ஸ் டே மந்த் அப்படின்னு சொன்னால ஒரு ஹாட் டெக்கரேஷன் மாதிரி வச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து அருள் உள்ள பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் அப்படியே நாங்கள் வந்து என்ட்ரன்ஸ் சொல்லி பேக் செக்கிங் போடும்போது அருள் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த பேக்கை எடுத்துகிட்டு உள்ளே போய் எப்படி பார்ப்போம்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அவங்களா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பார்க்கும்போதே நமக்கு சரி பேபிஸ்க்கு இந்த அளவுக்கு வந்துட்டு தெரியுது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. மால்குள்ளே என்ட்ரானதுலேருந்து அருளோட ஹாப்பினஸ்க்கு ஒரு அளவே இல்லை, பயங்கர ஆக்டிவ் ஆகிட்டாங்க. பிடிக்கவே முடியல, அந்த அளவுக்கு இருந்தாங்க. சரி இடத்துல போய் உட்காரலாம் அப்படின்னு போனால் பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து உட்காடுறாங்க அப்படின்னு அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு சரி இல்லை சின்ன பிள்ளை கூட எனக்கு கொடுக்க வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு அவங்களே வந்து புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே அருளே வந்துட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து மாலை சுற்றி பக்கம் வர ஆரம்பிச்சிட்டோம். பார்க்குறவங்க யாராவது பெங்களூர் இருக்கீங்க பட் M5 மாலுக்கு வரைக்கும் விசிட் பண்ணவே இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க, நான் இந்த வ்ளாகில் கூட்டிகிட்டு போகிறேன். என்னென்ன இருக்குது, எதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், எவ்வளோ ஃப்ளோர்ஸ் இருக்குது, என்னென்ன டிசைன் இருக்குது அப்படின்றது இந்த வ்ளாகில் நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே பார்ப்பீங்க. பட்டர்ஃப்ளை பர்ச்சேஸ் போவோமா? இந்த M5 மால் நீங்கள் வெளியே பார்க்கும்போது சின்னதாக தான் தெரியும், பட் நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் தெரியும் இது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. பட் நானுமே கொஞ்சம் ஷாக் ஆனேன், இது கொஞ்சம் நல்ல பெரிய மால் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி வந்திருந்தது பார்த்தீங்க அப்படின்னா விண்டோ ஷாப்பிங் தான் வந்திருந்தோம். யூஸ்வலாகவே நாங்கள் மால்னு போனோம் அப்படின்னா விண்டோ ஷாப்பிங்கில் மட்டும்தான் பார்த்துட்டு வருவோம். பிகாஸ் எங்களுக்கு வந்துட்டு அஃபோர்டபுள் ரேட் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் கண்டிப்பாக வாங்குவோம். நானாக இருக்கட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் 2 பேருமேவும். ஸோ நாங்கள் ஜஸ்ட் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்து வெளியே அந்த எதுக்கு தகுந்த அமௌண்ட் இருக்கோ அதை பார்த்து நாங்கள் வாங்கிப்போம். பட் கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் மேக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பேபிஸ்க்கு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் நமக்காக இருக்கட்டும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் மேடம்க்கு வந்த வேகத்தில்
உடனே சுசு வந்தாச்சு. ஆக்சுவலி உங்களுக்கு உங்கள் பேபிஸ் வந்து இந்த மாதிரிலாம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா உங்கள் பேபிஸோட அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் எப்போயுமே நாங்கள் ஒரு மாலுக்கு வரோம் இல்லை ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இன் பிட்வீனில் அருள் வந்து அம்மா சுசு வருது அப்படின்ட்டுருவாங்க. அதுதான் பெரிய இஷ்யூவாகவே இருக்கும் எங்களுக்கு. தெரியலையே, நீ பாரு, எட்டி பாரு. போலாமா? சரி போ. இங்கே வந்தது என்னமோ வந்துட்டு மாலை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான். பட் ஆனால் அருளை வந்துட்டு மேட்ச் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் சரியாக இருந்துச்சு. அவங்க அம்மா இதை பாருங்கள் அழகாக இருக்குது, இதை பாருங்கள், என்னை விட பயங்கரமாக டெக்கரேஷனை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா இது அழகாக இருக்குது, அது அழகாக இருக்குது அப்படின்னு. அவங்களுக்கு பட்டர்ஃப்ளை ரொம்ப பிடிக்கும். இங்கே பட்டர்ஃப்ளை நிறைய இருக்குது. போய் அம்மா அதை பாரு இதை பாரு, ஒரே குஷி தான். எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல அவங்க கண்டுபிடிச்சது ஒரு ஷாப்புக்குள்ளே வந்துட்டு ஒரு ஹார்ட் ஷேப்பில் வந்து ஒரு தொங்க விட்டுருந்தாங்க. நான் டச் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு எந்த சைடு போகலாம், இந்த சைடு போகலாமா அந்த சைடு போகலாமா, இல்லை டச் பண்ணி பார்க்கலாமா, எப்படி டச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இல்லை நான் அதை டச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சரி ஓகே வா அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போனேன். உள்ளே கூட்டிகிட்டு போக நீயும் வாமா நீயும் வந்து பாரு அப்படின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. அப்புறம் கடைசியாக ஃபைனலாக டச் பண்ணி பார்த்துட்டாங்க. இந்த சைடு போங்கம்மா, உள்ள போங்க. இருக்கிற காமன் பிளேஸ்லாம் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அவங்களோட ஃபேவரட்டான ஒரு பிளேஸ்க்கு போக போகிறாங்க. அது என்னன்றதை நீங்கள் நெக்ஸ்ட் பார்ட்டில் பாருங்கள்.